சிஸ்டர், பிரதர், யாரு வேணாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம், யாரு வேணாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம், சொல்ல யாரு வேணாலும் உங்களை வேண்டான்னு சொல்லலாம், நீ பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம், நீ எல்லாம் எதுக்கு பிறந்தேன்னு கேட்கலாம், நீ எதுக்கு இந்த மாதிரி பாரமா இருக்கிறேன்னு சொல்லி கேட்கலாம். ஆனா ரிஜெக்ட் ஃபீலிங், நான் நல்லவன் இல்லை, நான் மோசமா, நான் பிரயோஜனம் இல்லைன்ற எண்ணம் யாருக்கு வந்துடக்கூடாது. நான் எனக்கு வந்துடவே கூடாது. நான் படுத்த படுக்கையானா கூட எனக்கு வந்துடக்கூடாது. ஏன்? நீங்க இப்ப படுத்த படுக்கை ஆயிட்டீங்க, ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறீங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிற நிறைய பேருக்கு என்ன எண்ணம் வேறும் அப்படின்னா, நான் எதுக்கு இவங்களுக்கு பாரமா? ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க, அந்த நர்ஸுக்கு 15,000 ரூபாய் சம்பளம். அந்த 15,000 ரூபாய் சம்பளத்துல குறைஞ்சது 1000 ரூபாய் யாரு தான் கொடுக்குறீங்க? நீங்க படுத்து கிடக்கிறதுனால தான் அந்த நர்ஸ், அந்த நர்ஸுக்கு ஒரு சம்பளம், அந்த நர்ஸனுடைய குடும்பத்திற்கு ஒரு சாப்பாடு. இப்ப சொல்லுங்க, படுத்து கிடக்கிற உங்களால ஒரு குடும்பம் கட்டப்படுதா? நாமேனே வரமாட்டேன். நிறைய பேர் கேக்குறீங்க, அதுக்கு நானா பாஸ்டர் படுத்து கிடக்கணும், அவங்க குடும்பம் பிழைக்கிறதுக்கு நானா பாஸ்டர் படுத்து கிடக்கணும். அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம யாருமே பிரயோஜனம் இல்லாதவர்கள், பிரயோஜனம் இல்லாதவர்கள் அல்ல. தற்கொலை எண்ணோன்றது உங்க மனசுக்குள்ள ஒரு துளி கூட வரக்கூடாது. நான் யூஸ்லெஸ் அப்படின்ற எண்ணம் ஒரு துளி கூட வரக்கூடாது. எனக்கு ஆவியானவர் என்னை ரொம்ப நிரப்புறாரு, ரொம்ப நிரப்புறாரு. எதை சொல்லி நிரப்புறாரு அப்படின்னா, என் பிள்ளையினிடத்துல போய் சொல்லு, சொல்லு, செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து. இன்னைக்கு அவங்க கண்ணுக்கு முன்னாடி அதிசயத்தை பார்க்காம இருக்கலாம், இன்னைக்கு அவங்க செய்யறதெல்லாம் அவங்களுக்கு திரும்ப மடியிலே திரும்பி வந்தது மாதிரி இருக்கலாம், பிரயோஜனம் இல்லாதது மாதிரி இருக்கலாம். ஆனா இல்ல, அவங்க செய்யறதுக்கு ஒரு பெரிய பிரயோஜனம் வரும் காலத்திலே தெரிய வரும் என்று கர்த்தர் ஆணையிடுகிறார்.